அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த குரூப் 4 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி 2025 ஜூலை 12 அதற்கான கொஷின்ஸ்லாம் ஓரளவுக்கு நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ டஃப்பாக இருந்திருக்குன்னு சொல்லி. இதில் 1, 2 கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அதில் இருக்கிற இந்த மரபு தொடர் வரிசை இதிலேருந்து சில கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம புதிய நண்பர்களாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து மற்றபடி எப்படி போய்கிட்டு இருக்கு என்னன்னு சொல்லி நம்ம சேனல் லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. குரூப் 2க்கு லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. ஏகப்பட்ட வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்கு உங்கள் ஆதரவு தாங்க. நன்றி நண்பர்களே. நீங்கள் புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரபு தொடர் வரிசை. மரபு தொடர் வரிசை பேசவும் எழுதவும் கற்பிப்பது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து இது வந்து 1953 வெளிவந்த புத்தகம் இது வந்து. ஓகேங்களா? இது அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தோம்னா மரபு தொடரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. முன்னுரை மாதிரி கொடுத்துருக்காங்க. அகர வரிசைப்படி மரபு தொடர் எழுதுறது வைக்கிறது அப்படின்னு சொல்லி. அகட விகடம் தந்திரம் தட்டு மாற்று அக்கறைக்கை பச்சை தூரத்து பச்சை பொய் தோற்றம் இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு 34 பேஜ் இருக்குது நண்பர்களே. அழித்தழித்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அழிவழக்கு வீண் வழக்கு இந்த மாதிரி ஆள் ஆரம்பித்து அகன வரைக்கும் அகர வரிசையில் ஆரம்பித்து கரெக்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிச்சுட்டு போகணுமா? இரண்டு நினைத்தல் கெடுது நினைத்தல் இரண்டு படுதல் பிரிவுபடுதல். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதற்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் நான் கொடுத்துருக்கேன். இதை ஒரு தடவை நீங்கள் வாட்ச் விட்டு போங்க. இதுலேருந்து கூட நமக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இனி வரும் எக்ஸாம் இல்லை, எப்படி வேணால் கேட்கலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எக்ஸாம் வந்து எங்கே வேணால் இருந்து கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம், சிலபஸ் ஓரியன்டாக. ஸோ வந்து இப்படி தான் கேட்கணும், இதுலேருந்து தான் கேட்கணுன்ற கட்டாயம் இல்லாத மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்குது. குரூப் 2க்கு கண்டிப்பாக அதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா? ஏச்சு காட்டுதல் பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல் அருமையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு புக்காக நம்ம இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்றப்ப வேறு வழி இல்லை. நம்ம இறங்கிட்டோம், அது உண்மையை மாதிரி இதில் இறங்கிட்டோம் அப்படின்றப்ப சில விஷயங்கள் நம்ம பார்த்தாகணும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை பாருங்கள். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.